ஜீவன் தந்த வாக்குக்கெல்லாம் காலம் அருகில் உண்டு. வாதைகள் தொடரும் பாதைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உண்டு. கண்ணின் மணி போல் காத்து நடத்தி உள்ளங்கையில் வரைந்தாரே. நன்மை கிருபை நம்மை தொடர தமது ஜீவன் தந்தாரே. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். தொடர்ந்து குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக பாக்கிய ஜோதி ஆண்டி முன்னால் வந்து ஜெபிக்க இருக்கிறீங்க. அதாவது குடும்பங்கள் இருக்கிற பல பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கிய தடைகள் இருக்கிறது, அதே போல் திருமண தடைகள். இந்த காரியங்களுக்காக அவர்கள் முன்பதாய் வந்து ஜெபிக்க இருக்கிறாங்க. இந்த ஜெபத்தில் நீங்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த குடும்பங்கள் யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுடைய பெயர்களை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த ஜெபத்தின் மூலம் அநேக குடும்பங்களில் அற்புதங்களை செய்து வருகிறார். தொடர்ந்து இந்த நேரத்தில் அருமையான பாக்கிய ஜோதி ஆண்டி நாங்கள் முன்பதாக அழைக்கிறோம். அவர்கள் இப்போது இந்த விதைப்பின் பலனுக்கான 2வது ஜெபம், குழந்தை பாக்கியம் என்னுமாக திருமண தடைகள் மாறுவதற்காக நம்மை ஜெபத்தில் நடத்த இருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் இந்த ஜெப குறிப்பை உடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படியான கிருபை தேவன் தந்தீர், அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்ப ஆசீர்வாதத்துக்காக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற தேவைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு தேவைகளையும் சந்திப்பீராக. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா, உம்மால் தான் அது முடியும் அப்பா. நாங்கள் எவ்வளோ முயற்சிகள் பண்ணினாலும் ஆண்டவரே, நீர்தான் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு இருக்காங்களோ அவைகளை எல்லாம் நிறைவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, திருமணம் முடிந்து ஆண்டவரே குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய குறைவையெல்லாம் தேவன் நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மனசினால் கூடாது, தேவனாலே கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை அந்தந்த நாட்களிலே தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய கவலை, கண்ணீர், பாரங்களை மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே அந்த தேவைகளை தேவன் சந்திப்பீராக. பொருளாதார தேவைகளை தேவன் சந்தித்து எல்லாவற்றையும் நன்மை செம்மையுமாக பிள்ளைகளுக்கு நடத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் உயர் படிப்புகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே மன்றாடுகிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் கொடுப்பீராக. நல்ல வழி வாய்ப்புகளை தேவன் தொடர்ந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குடும்பங்களிலே பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறியோர்கள், பெரியோர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய பலவீனங்களிலும் நீர் பலன் கொடுத்து தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நான் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லா பலவீன கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரை வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிற மக்கள் உண்டப்பா. ஆண்டவரே அப்பா, பலவிதமான கடன் பிரச்சனைகள்னாலே பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறதுனாலே இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி குடும்பத்திலே ஆண்டவரை சமாதானத்தையும் கட்டளை விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உடைய சமூகத்திலே குடும்பங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் பல காரியங்களுக்காய் நாம் ஜெபித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நாளுக்குரிய நல்ல ஒரு தலைமை உரை வழங்கும்படியாக இந்த திருச்சபையினுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் சாமுவேல் ஜெஃபர்சன் அவர்களை நாங்கள் முன்பதாய் அழைக்கிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான நம்முடைய போதகர் அவர்களை அன்பாய் வரவேற்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்போம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளில் மோட்சம் தொலைக்காட்சி, அப்படிதானா? கவன் டிவினா மோட்சம் தொலைக்காட்சியினரால் நடத்தப்படுகிற இந்த சிறப்பான
துதி ஆராதனைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த கூடுகையை நம் மத்தியிலே அமைத்து தந்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த மோட்சம் தொலைக்காட்சி, தமிழ்லேயே சொல்கிறேன், மோட்சம் தொலைக்காட்சியினர் இந்த நாளிலே நம் மத்தியிலே வருகை தந்து இந்த கூடுகையை நடத்தி இருப்பது நமக்கு மிக மகிழ்ச்சி. அருமையாக இதை இங்கு இந்த நேரத்தில் நமக்கு தலைமை தாங்கி நடத்துகிற அருமையான சகோதரர் சாமுவேல் அவர்களையும் அவர்களோடு இணைந்திருக்கிற அருமையான குழு அங்கத்தினர்களையும் நமது திருச்சபையின் செயற்குழுவின் சார்பிலும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் நாம் வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் அவர்களையும் அவருடைய இறை பணிகளையும் இந்த நேபாள் பணித்தளத்திலே ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் சொன்னபடி இறைப்பணியானது ஒரு தூர காட்சியோடு ஆரம்பிக்கப்பட்ட மிக சிறப்பான ஒரு திருப்பணி. இப்போது அதை பிரதர் பி மேத்யூ அவர்கள் தலைமை தாங்கி நேபாள் மிஷனரியாக இருந்து இதை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னர் அவருடைய தந்தையார் திரு பிரபாகரதாஸ் ஆசிரியர் அவர்கள் பள்ளத்தாக்கின் லேலி என்ற அமைப்பில் இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்தவர்கள். அவர்கள் நமது பேராயத்திலே இளைஞர் திருப்பணியிலே பணியாற்றின காலங்கள் உண்டு. அதைத் தொடர்ந்து இந்த பள்ளத்தாக்கின் லீலி என்ற ஊழியத்தை அவர்கள் ஆரம்பித்து நமது மாவட்டம் முழுவதிலும் அவர்கள் எல்லா சபைகளிலும் சென்று இதற்காக பாரத்தோடு தன்னுடைய கால்களை பதித்தவர்கள். அந்த ஊழியம் குறிப்பாக நமது நெய்யூர் மிஷன் மருத்துவமனையிலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. சிறப்பாக கேன்சர் வியாதியஸ்தர்கள் மத்தியில் அவர்கள் செய்த திருப்பணியை இன்றும் நாம் மறக்க இயலாது. அந்த அளவில் அவர்கள் இந்த பணியை நம்முடைய பேராயத்தோடு இணைந்து செய்தவர்கள். பிற்காலத்தில் இப்பொழுது நேபாள் மிஷனரி அளவிலே இந்த திருப்பணி வளர்ந்திருக்கிறது என்பதை நினைத்து நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் நற்செய்தியாக வந்தது நமக்கு தெரியும். அவர் பிறந்தபோது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லப்பட்டது. தூதர்கள் அந்த செய்தியை மக்களுக்கு அறிவித்தார்கள். அந்த வகையில் நற்செய்தியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தின் நற்செய்தியாக வந்தவர். இன்று நம்மையெல்லாம் நற்செய்தியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர். அப்படி நற்செய்தியின் அடையாளங்களாக இன்று ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த ஹெவன் டிவி ஊழியத்தையும் அப்படி ஒரு நற்செய்தியாக நேபாள் பணித்தளங்களில் வைத்திருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. 2009 ஆண்டில் தேவன் தந்த நேபாள் தரிசனம், 2010 ஹெவன் டிவி, 2012 காஸ்பல் ஃபார் நேபாள் மிஷனரி ஸ்தாபனம், 2015 ஃபீட் நேபாள் சமூக அறக்கட்டளை. இப்படி பல பரிமாணங்களோடு இந்த ஊழியத்தை இந்த அருமையான பிள்ளைகள் செய்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி. நாமும் ஒரு காலத்தில், ஆண்டவரை அறியாத காலத்தில், இயேசுவாகிய நற்செய்தியை இந்த உலகத்திற்கு நமது மத்தியிலே அறிவிக்க வந்த நற்செய்தியாளர்கள் வழியாக இன்று நாம் இந்த நற்செய்தியை பெற்று நற்செய்தியாளர்களாக மகிழ்ச்சியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவர் இந்த நற்செய்தி பணியைத்தான் ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலும் செய்து நிறைவேற்றினார். ஆண்டவருடைய நோக்கமும் இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி நூலில் நாம் படிக்கும்போது 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணினார். அன்று கால்நடையாக பிரயாணம் செய்து இந்த பணிகளை வளர்த்த மிஷனரிகளுக்காக, மிஷனரி நிறுவனங்களுக்காக நாம் இன்றும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். இன்று நாம் இத்தனை அளவிற்கு சிறப்பு பெற்றிருக்கிறோம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவாகிய நற்செய்தி தான். அந்த நற்செய்தியை நற்செய்தியாளர்கள் இந்த உலகிலே ஆண்டவரை அறியாதிருந்த காலத்தில் அறிய வைத்தபடியினால் நாம் இன்று ஆண்டவரை அறிந்தவர்களாய்
நற்செய்தியை பெற்றுக்கொண்ட நற்செய்தியாளர்களாய் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை இன்று நாம் வாழ்விலே செய்தபடியினால் இந்த குமரி மாவட்டத்திலே திருச்சபைகள் தோன்றுவதற்கு காரணமாயிற்று. இந்த திருச்சபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். திருச்சபையின் வழியாக இன்று நாம் இந்த நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் முதலாவது நம்மை நற்செய்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியாக இருக்க வேண்டும். நாம் நற்செய்தியாக இருக்கும்போது இந்த நற்செய்தியை பரப்புகின்ற நற்செய்தியாளர்களாகவும் நாம் செயல்பட முடியும். அப்படிப்பட்ட சிறந்த பணியினை நமது கரத்திலே தந்திருக்கிறார். அந்த பணிக்கு அடையாளமாக இன்று இந்த மோட்சம் தொலைக்காட்சி ஊழியங்கள் சிறப்பாக இருக்கிறது என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், பிரயாணம் பண்ணுவது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரிய நற்செய்தியை கூறி ஆண்டவர் பிரசங்கித்து வந்தார். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி ஆண்டவர் பிரசங்கித்து வந்தார். எனவே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நற்செய்தியும் அதுதான். நாம் நற்செய்தியர்களாக வாழ்கிறோம் என்றால், நற்செய்தியின் அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் அவர் இந்த உலகத்திலே எதை பறைசாற்றினாரோ, எதை அறைகூவலாக கூறி சென்று கொண்டிருந்தாரோ அதைத்தான் நாமும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டது. இன்று பல நேரங்களில் ஆண்டவருடைய செய்திகள் நமக்கு தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி உள்ள செய்தி நமக்கு தரப்பட வேண்டும் என்று சொன்னால், அதன் ஆழங்களுக்குள் சென்றால்தான் அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரிய செய்தி அது நற்செய்தி, அது தூய்மையான செய்தி, அது அதிகாரமுள்ள செய்தி. இந்த செய்தியை ஆண்டவர் வல்லமையாக செயல்படுத்தினார். இன்று திருச்சபைகள் வழியாக இந்த நல்ல பணியை ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பணியிலே நாம் இன்று இணைந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுநாதர் சொல்லும்போது இப்படி சொல்லுவார். அவர்களை பார்த்து சொன்னார், நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். சீஷர்கள் மத்தியில் சொன்னார் தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை. அதுக்கு பிறகு சொன்னார், நான் மற்ற ஊர்களிலும் பிரசங்கிக்க வேண்டும். எனவே நற்செய்தி என்பது நற்செய்தியை எட்டியிராத இடங்களுக்கு சொல்லுகிறது நற்செய்தி. அல்லேலூயா. நற்செய்தியை எட்டியிராத இடங்களுக்கு நற்செய்தியை எடுத்து செல்வது தான் அதைவிட ஒரு பெரிய நற்செய்தி. அந்த பணியை இன்று இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறிந்திராத இடங்களில் இறைப்பணியாளர்களை நிறுவியிருக்கிறார்கள். 80 நேபாள் மிஷனரிகள் இதிலே பணி செய்கிறார்கள். 330 நேபாள் பிள்ளைகளை அவர்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். 15 ஆராதனை மையங்களை வைத்திருக்கிறார்கள். இங்கு எங்கு பார்த்தாலும் நமக்கு ஆராதனை மையங்கள் இருக்கிறது, ஆலயங்கள் இருக்கிறது, ஆராதனைகள் இருக்கிறது. இப்படி ஆலயங்கள் இல்லாத, ஆராதனை மையங்கள் இல்லாத இடத்தை தெரிவு செய்து அங்கு இப்படிப்பட்ட ஆண்டவருடைய நற்செய்தி ஊழியத்தை செய்வது மிக கடினமான ஒரு காரியம். இந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், கொடுக்கிறோம், இதனை ஆதரிக்கிறோம். இந்த வகையில் நாமும் இன்று நற்செய்தியின் அடையாளங்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த செயல்பாட்டினை இன்று திருச்சபையின் வழியாகவும் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். இந்த நற்செய்தியிலே ஈடுபட்டிருக்கின்ற பங்களிப்புகளை தருகிற அத்தனை பேரையும் நான் சிறப்பாக வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான ஊழியங்களை செய்கின்ற அருமையான பிரதர் மேத்யூ, அவருடைய சிறந்த தலைமைத்துவம், அவர்கள் கீழே பணி செய்கிற அருமையான பணியாளர்கள் அனைவரையும் நாம் வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதித்து சிறப்பாக வழிநடத்துவாராக. இந்த நாளிலே வந்து பங்கேற்ற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த கொடுகை தொடர்ந்து நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆண்டவர் தாமே தொடர்ந்து இந்த ஊழியங்கள் வாயிலாக ஆண்டவருடைய நற்செய்தியை பரப்புவதற்கு ஆண்டவர் துணை செய்வாராக. ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த ஆலயத்துக்குள்ளேயே நம்மை தேவன் உட்கார வைத்து நம் மூலமாக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதற்கு தேவன் நமக்கு வாய்ப்புகளை தந்திருக்கிறார்.
மிகவும் சிறப்பாக எங்களுடைய எளிய அழைப்பை ஏற்று இன்றைக்கு நம் மத்தியில் இருந்து நல்ல ஒரு தலைமை உரையை இந்த ஊழியத்திற்காக வழங்கியிருக்கிற இந்த திருச்சபையினுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் சாமுவேல் ஜெபர்சன் அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். இன்றைக்கும் நம் மத்தியிலே இந்த தலைமை உரை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திருச்சபையிலே கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கும் இந்த நேபாள் மிஷனரி ஊழியத்திற்கு நீங்கள் தோள் கொடுத்திருப்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கு ஒரு வாழ்த்து செய்தி தருவதற்காக நம்முடைய சபையிலே உடன் போதகராக இருக்கிற அருமையான பாஸ்டர் DS எபனேசர் அவர்களை நாங்கள் முன்பதாய் அழைக்கிறோம். அவர்கள் நம் மத்தியிலே வந்து நம்முடைய ஹெவன் டிவி காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியத்திற்கான ஒரு வாழ்த்துரையை வழங்குமாறு நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் வரவேற்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியான இந்த வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஹெவன் டிவி சார்பாக நடைபெறுகிற இந்த சிறப்பு நிகழ்விலே உங்களுடைய பங்களிப்பு மிகச் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவரை போற்றுகிறேன். நற்செய்தி என்பது தாழ்நிலையில் இருப்பவரை தூக்கிவிடுவது. எளியவர்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. நற்செய்தி என்பது இதுதான். ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் இருக்கிறது, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் என்று சொல்லுவார்கள். இறையரசு என்பது நீதியும் அமைதியும் அல்லது சமாதானமும் எங்கு இருக்கிறதோ அதுதான் என்னது, இறையரசு. ஒருவேளை நாம் இறையரசு எங்கோ இருக்கிறது என்று தேட வேண்டாம். எந்த இடத்தில் நீதியும் சமாதானமும் இருக்கிறதோ, எந்த இடத்தில் சமத்துவம் இருக்கிறதோ, எந்த இடத்தில் எல்லா மக்களும் அமைதியாய் வாழுகிறார்களோ, எந்த இடத்தில் எல்லாரும் குறைவில்லாமல் இருக்கிறார்களோ அதுதான் என்னது, நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மதம் மாற்றுவதற்காக என்ன செய்யவில்லை, வரவில்லை. அவருடைய திருப்பணி காலத்திலே அவர் யாரை தேடி சென்றார் என்று சொன்னால், வலியவர்களையோ மிக சுகமாய் வாழ்ந்தவர்களையோ தேடி என்ன செய்யவில்லை, செல்லவில்லை. மாறாக எந்த இடத்திலே மக்கள் ஒடுக்கப்பட்டிருந்தார்களோ, யார் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை தேடி இயேசு சென்றார். தொழுநோயாளிகளாக இருக்கட்டும், பார்வையற்றவர்களாக, நோயுற்றோராக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் சமூகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவர்கள். அப்படிப்பட்ட மக்களை தேடி சென்று அவர்களை தாழ்நிலையிலிருந்து என்ன செய்தார், தூக்கி நிறுத்தினார். அதுதான் அவர் அமைக்க விரும்பிய இறையரசு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இந்த ஹெவன் டிவி அமைப்பினர் செய்து கொண்டிருக்கிற திருப்பணி விடைகள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை தூக்கி நிறுத்துவதற்காக, கடின நிலையில் இருப்பவர்களை, வாழ்வாதாரமற்று தவிக்கின்ற மக்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்காக. அதுதான் இறையரசு, அதுதான் நற்செய்தி. நாமும் இந்த நற்செய்தியில் இணைத்து கொள்ளுகின்ற போது நாமும் யார்தான், நற்செய்தி பணியாளர்கள் தான். நாமும் மிஷனரிகள் தான். மிஷனரி திருப்பணி என்பது ஏதோ ஒரு கூட்ட மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற திருப்பணி அல்ல. நாம் அனைவரும் ஆண்டவருடைய திருப்பணியாளர்கள், அவருடைய மிஷனரிகள். நாம் எந்த அளவில் ஆண்டவருடைய திருப்பணியில் நம்மை இணைத்து கொள்ளுகின்றோமோ, அல்லது இறையரசை கட்டும் பணியில் நம்மை இணைக்கிறோமோ, அப்பொழுது நாமும் என்ன செய்கிறோம், மிஷனரிகளாக மாறுகிறோம். இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் விரும்புகின்ற காரியம். அன்பான தேவனுடைய ஜனமே, அன்பான ஹெவன் டிவி அமைப்பினர் மிகச்சிறப்பாக இந்த நற்செய்தி பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறேன். நாமும் இணைந்து இறையரசை உலகத்தில் உருவாக்குவோம், நீதியையும் அமைதியையும் இந்த உலகத்தில் நிறுவுவோம், அதில் நம்மை இணைத்து கொள்வோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு வாழ்த்து செய்தியை நமக்கு வழங்கியிருக்கிற இந்த திருச்சபையினுடைய உடன் போதகர் பாஸ்டர் DS எபனேசர் அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மிகவும் அருமையான திருச்சபை போதகர்கள், இந்த ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிற இந்த திருச்சபையினுடைய சபை செயலர், எங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை
துதிக்கிறோம். இப்போதும் இந்த திருச்சபையினுடைய செயலர் தேவதாஸ் அவர்களை நாங்கள் முன்பதாய் அழைக்கிறோம். அவர்கள் ஒரு சிறிய ஒரு வாழ்த்துறையை வழங்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய திருச்சபையின் செயலர் அவர்களை அன்பாய் வரவேற்கலாம். இறை நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தின் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாள் இந்த அருமையான கூடுகையை இங்கு நல்லபடியாக நடத்துவதற்காக எல்லா அனுகூலங்களையும் இறக்கியின் சூழ்நிலையையும் நமக்கு அமைத்து தந்த தேவாதி தேவனுக்கு துதியின் ஸ்தோத்திரத்தையும் எடுத்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் இந்த அருமையான கூடை நடைபெற இங்கு ஆக்கம் ஊக்குங்க என்னோட சபை குருவானர்கள் இருவருக்கும், சபை கமிட்டி அங்கத்தினருக்கும், சபை மக்களை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். நேபாள் ஊழியத்தை செல்லும்போது மிகவும் கஷ்டமான ஒரு இடத்திலே செல்கின்ற ஒரு ஊழிய பயணம். இதை நான் தினமும் இதை கேட்பதுண்டு, இதை ருசிப்பதுண்டு. ஒவ்வொரு மக்களுடைய எண்ணங்களை பார்க்கும்போது நாம் இங்கிருந்து பார்த்தாலும் தெரியாது. மிகவும் கிராமப்புறமான மக்கள், ரோடுகள் இருக்காது. ரோடுகள் இருந்தாலும் அதில் செல்வதற்கு சாலை வசதிகள் இருக்காது. சாலை வசதி சென்றாலும் வாகனங்கள் செல்வதற்கு அதுக்கு தகுந்த ஒரு ரோடாக இருக்காது. ஆனால் அங்கும் சென்று அந்த ஊழியத்தை செய்யும்போது அதன் ருசியை அவர்கள் ருசித்தவர்கள். அதனால் அதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு நொடி அல்லது நொடிப்பொழுது, அது ஒரு மணி அல்லது ஒரு நாள் அல்லது ஒரு வாரம், ஒரு மாதம் இல்லை இல்லையா? பார்த்தீங்களா, ஒரு நாள் நைட்டு ஒரு மலையிலே வயநாட்டில் ஒரு 3 கிராமம் அழிந்து விட்டது. எத்தனை 1000 மக்கள் இறந்திருப்பார்கள். ஆனால் வெளியே சொன்னது வெகு குறைவு. அப்படி பார்க்க வேண்டாம், நம்முடைய நாளில் கிருபியாக நமக்கு கர்த்தர் தந்த ஈவு நம்முடைய ஆத்ம ஆதாயம், இந்த மானிட வாழ்வு. இந்த மானிட வாழ்விலே நாம் ஜெபிப்பதன் மூலமாக ஒரு ஆத்மாவாவது ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த பணிகள் சிறக்க இந்த ஹெவன் டிசிம் சார்பாக நேபாள் மக்கள் மத்தியில் இந்த ஊழியம் சிறப்பாக நடைபெற நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்ப ஜபத்திலும், தனி ஜபத்திலும், குழு ஜபத்திலும் ஜபித்து இந்த ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு கேட்டு, இந்த ஊழியம் மென்மேலும் சிறக்க இறைவன் அவர்களுக்கு அனுபவிவாராக என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக இந்த நாளிலும் எங்களுடைய அன்பு சகோதரர் மேத்யூ அவர்கள் இந்த பரலோக துதி ஆராதனையிலே குடும்ப ஆசீர்வாத கொடுகையிலே நம்மோடு பங்கு பெற்றிருப்பது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். தொடர்ந்து அவருடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த அனந்த நாடார்குடி சிஎஸ்ஐ சபையில் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு எங்களை அதிகமாக நேசிக்கிற, எங்களோடு கூட எல்லா இடத்துக்கும் பிரயாணப்படக்கூடிய அருமையான கிறிஸ்டினா நேசமணி ஆண்ட்ரி அவர்களுடைய குடும்பத்தை நான் நினச்சி பார்க்குறேன். நல்ல ஒரு அருமையான ஒரு குடும்பம். அருமையான கிறிஸ்டினா நேசமணி ஆண்ட்ரி நம்ம மத்தியில் ஒரு 3 நிமிடங்கள் அவர்கள் கண்டதையும் கேட்டதையும் எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் தம்பி சொன்னது போல நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் கண்டிப்பாக சொல்லணும். உங்களுக்கு என்னென்னு சொன்னால், ஒரு மிஷினரியை தாங்கலான்னு சொல்லிட்டு நான் தம்பிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தேன். வந்திருந்தாங்க, எல்லாம் செய்தாங்க, கொண்டாங்க. மிஷினரி தாங்கிறது பெருசு இல்லாண்டி இந்த ஊழியம் உண்மையிலே நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இன்னும் நிறைய ஊழியர்கள் வந்து அதுக்கு காணிக்க, இதுக்கு காணிக்கன்னு கேட்பாங்க. ஆனால் உண்மையிலே ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் செய்கிற ஊழியம் நடக்கிறதா, அது பொய்யா உண்மையான்னு சொல்லிட்டு நீங்கள் நேபாள் தேசத்தில் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு முடியாது தம்பி, என் ஹஸ்பண்டும் பலவீனம் உள்ளவங்க அப்படின்னு உள்ளதில் ஒரு இதாக சொல்லிகிட்டு இருந்தேன். பலவீனத்துல எல்லாம் தேவன் பலனாக இருந்து உங்களை வழி நடத்துவார்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்தாங்க. பிடிவாதத்தின் பேராக நாங்கள் 2017ஆம் ஆண்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டோம். டிக்கெட்டை போட்டாச்சு. நாங்கள் என் மகன்கிட்ட இருந்தோம். மகன் ஆர்மியில் இருக்கிறதுனால அவன் கூட இருந்தோம். அங்கே இருந்து நான் சென்னைக்கு மக வீட்டுக்கு சென்னையிலேருந்து தான் இவங்க ஒரு குழுவாட்டு கிளம்புவது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னே நான் சொல்ல முடியாது. என் தேவனுடைய சமத்தில் எனக்கு ஒரே சங்கடம். நான் எப்படியாவது நேபாள் போயிட்டு வரணும். தம்பி சொன்னது போல் நான் நேபாளை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு வாஞ்ச. என் மகன் சொல்கிறான், மம்மி முன் வைத்த காலை நீங்கள் பின்னால் எடுக்காதுங்க, நீங்கள் ஆசைப்பட்டாச்சுல்ல, டேடியை நான் கவனிச்சுக்கிட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தந்தான் என் மகன். நீங்கள் இப்போ வசனத்தை எடுத்து படிக்கலாம். அப்போஸ்தலர் 4:20 இருக்குது. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நான் உங்களுக்கு
பேசாமல் இருக்க முடியாது. நேபாள் தேசத்துக்கு கடந்து போனோம். என் கணவர் ரொம்ப பலவீனம். ஆனால் என் மகன் தந்த நம்பிக்கையின் பேரில் நான் தைரியமாக வந்துட்டேன். நாங்கள் 17 பேர் ஒரு குரூப்பாக போயிருந்தோம். போனோம் பாருங்க, போய் இறங்கினோம். ஆனால் பரிதாபத்தின் நிலைமை, எப்படி இந்த இடத்தில் இந்த தம்பி ஊழியம் செய்ய முடிகிறது? எப்படி இது கடினமான ஒரு பாதை ஆயிட்டு. எப்படி ஆலயம் கிடையாது, ஆண்டவர் ஆராதிக்க ஆலயம் கிடையாது. அங்கங்கே கூடி இருந்து பிரேயர். அங்குள்ள மக்களின் ஏக்கம் தாகம். இத்தனோண்டு பிள்ளையர இருந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கும். நாங்கள் தங்கி இருந்த ரூமில் பார்க்குறோம், எங்களுக்கு சாப்பாடெல்லாம் தந்துட்டு அந்த டேபிள் க்ளீன் பண்ணுற பிள்ளை 3ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளை. அது முடிச்சுட்டு பார்த்தா அது ஒரு கிளாஸில் வச்சு ட்ரிங்க்ஸ் அடிக்குது. ஏம்மா அப்படின்னு கேட்டேன். என்னென்னா பாஷை தெரியாது கூட வந்தவங்களுக்கெல்லாம். ஏதோ கொஞ்சம் ஓட்ட ஹிந்தி தெரிஞ்சதுனால அந்த பிள்ளைகிட்ட நான் பேசினேன். எப்படியம்மா அப்படின்னு. ஐ ஆம் எ வெரி டயர்ட். நீ ஸ்கூலுக்கு போகிற படிக்கிற? நோ ஆண்டி, ஐ ஆம் எ வெரி டயர்டு. நான் அந்த டேபிள் வேலையெல்லாம் செய்துட்டு இந்த பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு நான் தூங்க முடியாது. அவ்வளோ வேலை செய்தால் தான் நான் ஜீவிக்க முடியும், நான் படிக்க முடியும். அப்படி அந்த இதை குடித்தாதான் நான் தூங்க முடியும். பாவத்தின் மேல் பாவம் நிறைந்த ஒரு தேசம் நேபாள் தேசம். நாம் சொகுசாக அருமையாக, எவ்வளோ அருமையாக ஃபேனுகளை லைட்டுகளை அருமையாக உட்கார்ந்துருக்கோம். அங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடையாது. மரத்தடியில் உட்கார்ந்துருந்தோம். வர்றாங்க, எதுக்காக வர்றாங்க? ஒரு ரொட்டி துண்டு கிடைக்காதா, ஒரு பிஸ்கட் பாக்கெட் கிடைக்காதான்னு வர்றாங்க அங்குள்ள ஜனங்கள். ஆண்டவருடைய வசனத்தை அங்கே எப்படி அறிவிக்கப்படுகிறது என்றால், இருந்து நம்ம இந்தியாவிலிருந்து நம்மளை போல பட்டவங்களுக்கு கொடுக்குற காசை வச்சு ஏதாயிலும் அந்த பிள்ளைகளுக்காக வாங்கி கொண்டு கொடுத்து ஆண்டவருடைய சுவிசேஷம் அங்கே அறிவிக்கப்படுகிறது. அப்போ ஒரு மரத்து மூட்டிலேருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஒரு குழு, நாங்கள் 17 பேர் ஜெபம் பண்ணும்போது அதில் ஒரு நேபாளி சொல்லுது, இந்த இடத்துல ஒரு ஆலயம் வந்தால் எவ்வளோ அருமையாக இருக்கும், எங்களை கூடி ஆராதிக்க ஆலயம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே உள்ளவர்கள் பேசுகிறார்கள். என்ன கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சதுனால நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. அப்போ எங்கள் குழுவில் வந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளை குடும்பமாக வந்திருந்தாங்க. அந்த தம்பிக்கு உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார், பிரதர் இந்த இடத்துல ஆலயம் கட்டுறதுக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். அங்கே ஆலயம் கட்டப்பட்டு விட்டது, பிரதிஷ்டை முடிஞ்சது, ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறார்கள். ஒரு பாஸ்டர் வீட்டில் போன அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு வறுமை, பிள்ளைகளுக்கு படிக்க வாஞ்சை, பணம் கிடையாது, வசதி ஒன்றுமே கிடையாது, சாப்பிட கிடையாது. இருக்கிறவங்கள்ட்ட கோடிக்கணக்கில் இருக்குது, இல்லாதவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது. கோடிக்கணக்கில் இருக்கவும் வரமாட்டான் ஆண்டவரை தேடி. இந்த ஏழைகள் எதுக்காக வருகிறார்கள்? நமக்கு உடைகள் கிடைக்கும், நமக்கு படிக்க உள்ள வசதி கிடைக்கும். இவங்க இந்த நேபாள் மினிஸ்ட்ரி என்ன செய்கிறாங்கன்னா, டியூஷன் சென்டர் போல் நடத்துகிறாங்க. டீச்சர்ஸை போட்டு டியூஷன் சென்டர் போல் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. ஸ்கூல் பாடங்களும் கற்றுக் கொடுக்குறாங்க, சுவிசேஷமாக அறிவிக்கப்படுது. அந்த பிள்ளைகளுக்குன்னு நம்ம ஏதாவது செய்யும் போது பேரண்ட்ஸ் கூடி வர்றாங்க, அந்த இடத்துல சுவிசேஷம் விதைக்கப்படுகிறது. அப்படிதான் அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் கண்ட காட்சி கண்கூட. ஒரு பிள்ளை ஓடி வந்து ஒரு பாஸ்டகமாக சொல்கிறான், ஆண்டி நான் 12th எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன், என்னை கூட்டிகிட்டு போங்க உங்கள் இந்தியாவுக்கு, எனக்கு படிக்கணும், நான் படிக்க வாஞ்ச பண்ணுறேன், எனக்கு படிக்க வசதி இல்லை ஆண்டி, நம்ம கொண்டு வர முடியாது. தாகம் ஏக்கம். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பார்த்து பார்த்து என்னென்னமோ செய்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம். துணிமணியாக நம்ம ஏழைகளாக இருந்தாலும் 1000 1500 ரூபாயில் குறைஞ்சி ஒரு ட்ரெஸ்ஸு குழந்தைக்கு வாங்க மாட்டோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோன்னா அந்த பிள்ளைகள் அவ்வளவு ஆண்டவரை மகிமைப்படுத்துதுங்க. ஒரு பேக்கெட் பிஸ்கட் கொடுத்துட்டோன்னா அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஆனந்தம். நம்ம வீட்டு பிள்ளைகள் குவாலிட்டி பார்க்குது. ஒரு பிரெட் துண்டு கொடுத்துட்டோன்னா அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம பிள்ளைகள் இந்த பிரெட்டா எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அதிகாரத்தோடு நம்ம பிள்ளைகள் கேட்குறாங்க, நம்ம செய்கிறோம். ஆனால் ஒரு விசை கூடி வந்திருக்கிற சகோதரிகள் சகோதரர்கள், ஒரு விசை நீங்கள் ஒரு தடவை நேபாள் சென்று பாருங்கள், உங்களுக்கு அந்த ஏக்கங்கள் புரியும். ஒரு டைம் நீங்கள் சென்று பாருங்கள். எனக்கு நிஜமாகவே நான் இந்த பீடத்தண்டையில் நான் சொல்கிறேன், எனக்கு நேபாளிலே போய் இருக்க அந்த பிள்ளைகளோடு இருக்க பயங்கர ஆசை, அந்த பிள்ளைகளோட பேச ஆசை, பழக ஆசை, அந்த பிள்ளைகளோட உறவாடி தெரியணும்னு ஆசை. அப்படிப்பட்ட
விஷயங்களை நான் கண்கூட பார்த்துட்டும் கேட்டுட்டும் வந்தவள் ஒருத்தி நான். இந்த இடத்துல பேச தந்த அருமை சகோதரனுக்கு நன்றியை செலுத்துகிறேன். இன்னும் பேசிட்டு போனால் நிறைய பேசிட்டு போகலாம். அதனால் உங்களால் ஏன்ற உதவிகளை இந்த நேபாள் தேசத்துக்காக நீங்கள் கொடுங்கள். இன்னைக்கு ஒரு நேபாள் மிஷினரியை நான் தாங்கி கொண்டு இருக்கிறேன். என் குடும்பத்தில் பல அதிசயங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். மரண கட்டிலிருந்து என்னை விடுவித்து எங்களை மீட்டு வைத்திருக்கிறார் என் தேவன். கொடுங்கள், கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் குடும்பங்கள் மிகுந்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கண்டு கொள்ள முடியும் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை